ஸோ வெற்றியோட ஃப்ரேமில் நாங்கள் பார்த்துட்டோம் உங்களை. உங்களோட ஃப்ரேமில் அவரை பார்ப்போமா சார்? உங்கள் விஷயம்ல, உங்கள் எழுத்துல யாரு அவர் நடிக்க கேட்கல. ஆமாம் சார். என்ன சார்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களை பார்த்துட்டோம் நாங்கள். அவரே சொல்லிட்டார், வேணா ஏதாவது ஒரு படம் கிடம் பண்ணும்போது டைரக்டரா வேணா ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காருங்கண்ணா உட்காருவாரு. ஒரு டைரக்டரா வந்து டைரக்டர் தான் நீ உட்காருங்கண்ணா வருவாரு. யார் கூப்பிட்டு நடிக்க மாட்டாரு. நடிக்க மாட்டேன்டாரு உறுதியா சொல்லிட்டாரு. நிறைய பேர் கேட்டாங்க அவரை. அவர் எடுத்த முடிவு ஸ்ட்ராங்காக இருப்பார் எப்போதுமே ஒரு ஸ்டாண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் மேனன் அவர்களை பார்க்குறோம் தொடர்ந்து. ஸ்டாரில் ஒரு முக்கியமான போர்ஷன் வந்தார். 2 நாளுக்கு பேசினாலும் ஒரு தேட்டர் மூமெண்ட்டாக இருந்தது. இல்லை அவர் உங்களை அவருடைய எழுத்துல உங்களை ஒரு வடிவமாக பார்க்குறாருல, மேபி உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கும், கூட பயணிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு விதத்தில். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஊரில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் போலீஸில் ஒரு 14 வருஷம் இருந்திருக்கேன். எனக்கு இப்போ பார்த்தாலும் ஒரு ஆளை நடுக்க வர்றதுன்னா இவர் மட்டும்தான். அதனால அவரை மட்டும் வச்சு டைரக்ஷன் பண்ணுற துணிச்சல் எனக்கு இல்லை. அப்படி எனக்கு தோணவும் இல்லை. அப்படி எனக்கு தோணாது. அதனால எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது சார். போலீஸில் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆளை பார்த்து இன்னைக்கு அவரை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஷவரிங்காக இருக்கும். அதனால அப்படி ஒரு யோசனையே இருக்குல்ல.